இந்த சிவா அம்மான்னு பார்க்காம அம்மாவ பத்தி போட்டு குடுத்தாங்க. அதே மாரி அத விட ஒரு படி மேல போயிட்டு, புள்ளைன்னு பார்க்காம மகா அன்னபூரணிட்ட போட்டு குடுத்துருச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல அப்படிங்கிறது கரெக்ட் தானங்க நான் சொல்றது? அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கருத்த தெரிவிச்சு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட். ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னபூரணி ஆடி அவரப்பந்த போட்டு பயங்கரமா ஆடுது, கத்துது. அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்குள்ள எந்த இதுவும் நடக்கல பெரியம்மா அப்படின்னு சொல்ல, சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. சத்தியமா நான் அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன். எனக்கும் சிந்துவுக்கும் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. இப்பதான் நான் நம்புறேன். ஏன்னா நான் வளர்த்த புள்ளடா, அவ தாண்டா உன்னை ஏதோ மாயாஜாலம் பண்ணியிருக்கிறா. யாரு மாயாஜாலம் பண்ணா? உன் புள்ள தாண்டி மயங்கிட்டா. இது தெரியாம பேசுதுக. எல்லா ஆண்களை பெத்த அம்மா அப்பார்களும் இப்படித்தான் இருக்காங்க. தான் பையன் நல்லவன் தான், அவதான் தலையண மந்திரம் போட்டா, முந்தானையில முடிச்சுக்கிட்டா, பொண்டாட்டி தாசனை ஆக்கி விட்டா அப்படின்னு தாங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவங்க பொண்ணு அடுத்த வீட்டுல போயிட்டு எல்லாம் பண்ணலாம். ஐயோ என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. இனிமே சத்தியமா நீ அவ கூட பேச மாட்டேன்னு சொல்லு சத்தியம் பண்ணு அப்படின்னா நான் நம்புறேன், இல்லைன்னா என் உயிரை விட்டுறேன் அப்படி இப்படின்னு கத்த சரின்னு சொல்லிட்டு சத்தியத்தை பண்ணி தொலைக்கிறாரு. இப்ப பார்த்தா சிந்துவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் கண்டிப்பா பேச மாட்டேன் பெரியம்மா, அந்த சிந்து கூட நான் சத்தியமா பேச மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்ல, இப்ப தாண்டா நான் வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கிளம்புறாங்க. சிவா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா சிந்துவை ஏக்கத்தோட பார்க்க சிந்து அழுதுட்டே அப்படியே போயிருது. இப்படி ஆயிடுச்சு முருகா, ஏன் முருகா எனக்கு இப்படி சோதனை அப்படின்னு ரூம்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கு. சிவானால பேசாம இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல. சத்தியத்தையும் பண்ணி தொலைச்சாச்சு. இங்க பார்த்தா ஆத்தாளும் மகளும், அம்மா அண்ணன் அழுதுட்டே இருக்குமா, ஆனா பாவமா இருக்குமா அண்ணனை பார்க்க. ஏய் உங்க அம்மா பார்க்க பாவமா இல்லையா? பாவமா இருக்குமா, ஆனா அண்ணே அவ கூட பேசவும் முடியல, பேசாம இருக்க முடியல. அப்படி என்னம்மா மயக்கி வச்சிருப்பா தெரியலேடி. இதுங்க இப்படி பேசிட்டு இருக்குதுங்க. அன்னபூரணி சோகமா இருக்கு. யார்கிட்ட பேசுறதுனே தெரியல. புள்ளையும் பிடிக்கல, அதாவது மகனை சொல்றேங்க. ஆனாலும் சரியான ஆளுங்க. பையன் என்ன தப்பு பண்ணாலும் மருமகளோட சேர்ந்து வாழணுமா. ஆனா இது மருமக தப்புன்ட்டால, அதனால சிவாவோட வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன, என்னங்க உங்களோட கால்குலேஷன். இப்ப சிவா என்ன பண்ணாரு, அம்மா போயிருச்சான்னு பாக்குறாரு. அம்மா அங்கிட்டு போயிருச்சுங்க. அம்மா போயிருச்சுன்னு தெரிஞ்ச கையோட அப்பாடா போயிட்டாங்க. என்ன பண்ணலாம், நம்ம போய் சிந்துகிட்ட பேசுவோமா, என்ன பண்ணிட்டு இருப்பா என்னன்னு தெரியலையேன்னு மெல்ல அப்படி மாடிப்படில ஏறுறாரு இறங்குறாரு. கொஞ்சமாவது தெரியுதாண்டு தெரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு மெல்ல ஹலோ ஹலோ அப்படி சிக்னல் கிடைக்காத மாதிரி போக, நம்ம சிந்து அப்படியே அது ஒரு தூணில் அந்த பக்கத்து சாஞ்ச வாக்கில் சோகமாக அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கு. விட்டத்தை பார்க்க அப்படி தூங்க அப்படி ஒரு மாதிரி இருக்க இவருக்கே உயிரே போகுது. என்ன இவ சமைக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை, என்ன இவ ஐயோ எத்தனை வேலை சாப்பிடாம இருப்பா, நம்ம போவோமா அப்படிங்கல. சத்தியம் பண்ணிட்டேன்டா நீ பேசக்கூடாது, சத்தியம் பண்ணிருக்கிற அப்படியே பெரியம்மா சொல்றது ஞாபகம் வருது. அப்படியே ஒதுங்கி வராரு. ஆறுமுகம் பாத்துறாரு. நல்ல வேலை நல்ல மனுஷன் உள்ள பார்த்ததுனால ஒன்னும் சொல்லல. சிவா என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. ஆறுமுகம் அவ சாப்பிடவே இல்லை, சமைக்கவும் இல்லை, அவ பாவம் பாரு அப்படிங்கிற. ஆறுமுகம் போய் எட்டி பாக்குறாரு. ஆமா அப்படின்னு போறாரு. சிவா ஆறுமுகம் அப்படிங்கன்னு கூப்பிட, என்ன அவளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கூட, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆறுமுகம் வேகமா போக பைரவையும் வந்துருது. என்னாச்சு இல்ல அவ மயங்கி கிடக்குறாளா என்னன்னு தெரியல. போறாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பார்க்குறாங்க. போயிட்டு ஆறுமுகம் சிந்து அப்படிங்கல அப்படியே டொடக்குன்னு மயங்கி விழுக, சிவானால ஒன்றும் பண்ண முடியல. ஓட போறாங்க. அன்னபூர்ணி இறங்கி வருது. சிவா அப்படின்னு கத்த அப்படியே நிப்பாட்டிடுறாரு. என்ன இல்ல பெரியம்மா, அவ விழுந்துட்டாளாம், அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா நமக்கு தானே கெட்ட பேரு, கோர்ட்டு மூலமால அவ இங்க வந்து இருக்கிறா, அதனாலதான் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்னன்னு போறாங்க. ஆறுமுகம் சிந்துன்னு தூக்க, அதான் ஆறுமுகம் இருக்கேன்ல அப்புறம் என்ன, ஏய் சிந்து என்னடி என்ன நடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. மயங்கி கிடக்குது புள்ள. ஆறுமுகம் என்ன பண்றாரு, சிவா என்னடா பண்றது, அண்ணே தூக்குனே தூக்கு அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லை, என்ன பண்றது, தங்கச்சியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, தங்கச்சியா நினைச்சிட்டு தூக்கிடுறாரு. ஏன்னா ஆறுமுகம் தங்க பிள்ளைங்க. உண்மையிலே ஆறுமுகம் சூப்பர்னு தான் சொல்லணும். பைரவி தவிர யாரையும் நினைக்க மாட்டாங்க. அதனால இவங்க தங்கச்சியா நினைச்சு தூக்கிடுறாரு. பாக்குறாங்க அன்னபூரணி. என்னம்மா என்னடாங்கிறீங்க, அவளால் தூக்க முடியாதுல்ல, அவளால் நடக்க முடியாதுல்ல, நான் தானே தூக்கணும் அப்படின்னு தூக்கிட்டு வேகமா வராங்க. சிவாவும் பின்னாடியே வரையில. சிவா எங்க போற, பெரியம்மா நான் போயிட்டு, நீ பேசாம இரு, இவங்கெல்லாம் பார்க்க வேணாம், நான் பார்க்க வேணாமா, நீ பார்க்க வேணாம், அவ ஒரு பேஷண்டா இருக்கலாம், டாக்டருக்கு மத்தியில உறவு பகை எதையும் பார்க்க கூடாதுன்னு நீங்க தானே பெரியம்மா சொன்னீங்க. ஓ சொல்லி தொலைச்சிட்டானா, லாக் பண்ணிட்டானே அப்படிங்கல. பைரவி வந்து ஆமத்த, உடம்பு முடியாதவங்களுக்கு யாரும் என்னன்னு பார்க்க கூடாது, நம்ம வைத்தியம் தான் பார்க்குறோம், சிவா வந்து சிந்துக்கிட்ட பேசவும் தேவையில்லை, என்னன்னு கையை மட்டும் பிடிச்சு பார்க்கட்டுமே. சரி சிவா பாரு, அன்னபூர்ணி கொடி காட்டிடுது.
பச்சை கொடி. உடனே வேகமா ஆறுமுகம் கொண்டாந்து சோபால போட மகாவுக்கு இடிச்சுக்குது அங்கேருந்து வர. என்ன நடக்குது இங்கன்னு பார்த்துட்டு, அக்கா என்னக்கா? சும்மா இரு, நீ ஏன் இங்க உள்ள வந்த? நீனும் ஒரு குற்றவாளி தான், வெளில போ. இதான் சாக்கட்டுன்னு உள்ள வர்றியா? குந்தாணி கரப்பி கிளவி என்ன விடுறாளான்னு பாரு, காரியத்திலேயே கண்ணா இருக்கா ஆரியா கூத்தாடினாலும் அப்படின்னு அங்கிட்டு தள்ளி நிக்க. சிந்து நடிக்கிறாளா என்னன்னு தெரியலையே. கரெக்டா சிந்து அப்படி மயங்கி கிடக்க சிவா என்ன பண்றாங்க, கை கால்லாம் அப்படி தொட்டு பாக்குறாங்க. சிந்து சிந்து அப்படின்னு தொட போயில டாக்டர் அம்மா விடுமா, நான் டாக்டர் தான் இல்லைங்கள. டாக்டர் இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி தட்டுனா தாமா அவங்களுக்கு உணர்வு தெரியும். நான் அப்படி பேசுறேம்மா, நான் நீங்க சொன்ன உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க அன்னபூர்ணி. சரி பண்ணி தொலை அப்படின்னு இங்கிட்டு திரும்பிக்கிறாங்க. சிந்து சிந்து இங்க பாருங்க அப்படின்னு தட்டி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் ஹார்ட்ல இதை வச்சு பாக்குறாங்க. அது பார்த்தா சிவா சிவா அப்படிங்குது. சிவா 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 காஞ்சனா படத்துல சொல்லுவல சிவா சிவா சிவான்னு. அப்படி இல்லையே, டாக்டர் டாக்டர் தானங்க கூப்பிடணும். ஒரு திருத்தங்க டாக்டரே டாக்டரே டாக்டர்னு கூப்பிடுது. இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் ஆறுமுகம் கேட்கிறாரு, என்ன சிவா என்னாச்சு? இல்ல அவ சாப்பிடாம இருப்பா போல இருக்கே. வயிற்ற பாக்குறாங்க, கண்ணெல்லாம் அப்படி நீக்கி நீக்கி பாக்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு இப்படி கண்ணு அப்படி நீக்கல ஒரு விரல், அவரோட சுண்டு விரல் வந்து நம்ம தலைவி வாயில படுது. சிந்து வாயில பட்டோன்னே அப்படியே டவக்குன்னு ஒரு கடி கடிக்கிறாங்க. சிந்து அப்படிங்கிறாரு. என்னாச்சுங்கள? டக்குன்னு ஐயோ இல்ல பெரியமா, கண்ணு இப்படி திறந்து பார்த்தேன், உள்ளுக்குள்ள ஒரு ரத்தம் கூட இல்ல. அவளுக்கு ரொம்ப இதா இருக்கு. கண்ணுக்குள்ள எப்படா ரத்தம் தெரியும்? அண்ணே சும்மா இரு. ஆர்வத்தை அடக்குறாரு. ஐயோ தெரியாம உளறிட்டேனா? பெரியமா இவளுக்கு எதுவுமே சாப்பிடல போல இருக்கு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. கண்ணுல எதுவுமே இல்ல. ஐயோ பைரவி ஏதாவது சாப்பாடு எடுத்த குடு, அவ சமைக்கல போல இருக்கே. ஆமாத்த போய் குடு, நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது உயிரிக்கிற விட்டு தொலைய போறா அப்படின்னு திரும்ப பைரவி ஓடி போகுது. ஆறும்போது தெரிஞ்சு போகுது. டேய் உன் ஆளு நடிச்சிருக்கா, நான் அங்கிட்டு போறேன். அண்ணே நில்லு, நான் போறேன். சிவா என்ன பண்றாங்க, சிரிப்பு வருது. ஏய் அப்படின்னு கையை பிடிக்க, கையை நோண்டுது இந்த பிள்ளை. கண் அப்படி லைட்டா திரும்பி முழிச்சு பார்த்து ஐ அப்படின்னு கண் அடிக்குது. அப்படி கள்ளி, எப்படி நானாவது உன்னை விட்டு போறதாவது? நீ என்னையே சுத்தி சுத்தின்னு வர்றேன், வந்தது தெரியும் டாக்டரே, அதனாலதான் நானு அப்படி பாவி அப்படிங்கல. ஒன்னும் இல்ல அப்படி அன்னபூர்ணி திரும்பி பாக்குது. அப்படியே கொஞ்சம் சைலண்டா பேசிட்டு ஆறுமுகம் பைரவி எல்லாம் வந்துடுறாங்க. சாப்பிட வைமா அப்படிங்கிறாரு பைரவி கிட்ட. மெல்ல எழுப்பி எந்திரி சிந்து எந்திரி. பைரவி என்னால முடியல பைரவி, என்னால ஒண்ணும் முடியல பைரவி. அப்பா உலகமகா நடிப்புடா சாமின்னு சிவா அங்கிட்டு பார்த்து திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாரு. அன்னபூரணியும் மகாவும் பாக்குறாங்க. தூரத்துல இருந்தே மகா கவனிக்குது, ஏதோ நாடகத்தை நடத்துறா அப்படின்னுட்டு. அன்னபூரணி பாக்குறாங்க சிவாவை. என்ன இந்நேரம் வரைக்கும் பதட்டத்தோட இருந்தான், இப்ப என்ன என்னமோ ஜாலியா அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கான். திரும்பி பாக்குறாங்க. சிவா சிரிக்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அன்னபூர்ணிக்கு என்ன நடக்குது ஒன்னும் புரியலையேன்னு இருக்காங்க. பைரவி இவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க ரூம் போக சொல்லு. சரிங்க நான் பாத்துக்கிறேன். ஏய் சிவா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற, சத்தியம் பண்ணிருக்க. அம்மா நான் பேசவே இல்லை பிரியமா, நான் வைத்தியம் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கல பைரவி 100 ரூபா காசு வாங்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு? ஆமா உங்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்கேன்ல, அவங்க யாரோ நான் யாரோ. அன்னபூர்ணி பாக்குது. நம்ம வீட்டுல தோட்டக்காரெல்லாம் வேலை பாக்குறவங்களுக்கு கூலி கொடுப்பேன்ல, அதுல இருந்து 100 ரூபாய் கழிச்சுக்கலாம், நான் உனக்கு தர்றேன், கொடுக்குறேன், நீ விடு சிவா, காசு வாங்குற காலம் போய் நிக்காத, கிளம்பு அப்படின்ட்டு போறாங்க. அப்பா பெரியம்மா மாதிரி ஆளை நான் பார்த்தது இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வைத்தியெல்லாம் முடிஞ்சிருது. மெல்ல எந்திரிக்கிறாங்க. பைரவி பாக்குது. சிந்து உனக்கு ஒண்ணு இல்லையே? ஆர்ம உண்மையை சொல்லுவோமான்னு பாக்குறாரு. ஆனாலும் அவர் பேசாம இருந்தாரு. இவ ஏதாவது சொல்லிடுவாளே அப்படின்னுட்டு. சிவா ஆனா உண்மையை மறைக்கலங்க. பைரவி அவளுக்கு ஒண்ணு இல்ல, நீ தாராளமா போகலாம். என்ன சிவா சொல்றீங்க? உங்க அக்காவுக்கு நடிக்க தெரியாது பாரு, கேட்டு பாரு. அக்கா நீ நடிச்சியா? இல்ல பைரவி, அவங்களாம் போய் சொல்றாங்க பைரவி. இங்க பாரு இப்பவே எனக்கு மயக்கம் வருது. மயங்கி விழுக அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன சிவா அவளுக்கு உண்மையிலே முடியல. ஏய் மறுபடியும் என் மேல பழி போடி, உண்மையை சொல்ற. இப்போ ஆச்சும் நீ நடிக்கிறதானே? டாக்டரே இனிமே நான் பொய் சொல்லி உன்னை ஏமாத்த மாட்டேன் பைரவி, நான் உண்மையத்தான், நான் மயங்கவெல்லாம் இல்லை, டாக்டர் சொல்றதான் சரி. அடி பாவி நீ நடிச்சுக்கிட்டே இருப்பியாடி? நான் இப்போ நடிச்சதும் என் புருஷனுக்காத்தான், என் கூட பேசக்கூடாதுட்டாங்கல்ல. இப்ப நான் விழுந்தா எப்படியும் எனக்கு வைத்தியம் பாப்பாரு, நான் ஒரு பேஷண்டா பாக்குறேன்னு டாக்டர் சொல்லுவான்னு எனக்கு தெரியும்ல ஒண்ணு அப்படின்னு அடிக்க பாக்குறாங்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சிவாவும் சிரிக்கிறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் போனா வாய்ப்புகள் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். இனிமே இவங்க திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதாங்க சிந்து சிவாக்கு ரொமான்ஸ் போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.